இன்றைக்கி நம்ம சிம்பிளான அட் த சேம் ரொம்ப எலகண்ட்டான ஒரு பிரேஸ்லெட் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்க மெமரி ஒயர் அண்ட் இந்த ஏடி ஸ்டோன் இது ரெண்டுமே எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து நான் இன்றைக்கி மெரூன் கலர் எடுத்திருக்கேன். நம்மக்கிட்ட நிறைய கலர் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பிந்தி பால் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் இருக்க மாதிரி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எண்டில் வந்து பிந்தி பால் வச்சு B7000 க்ளூ அப்ளை பண்ணி செக்யூர் பண்ணிட்டேன். ஸோ அப்போ தான் நம்ம ஸ்டோன் போட்டதும் கீழே விழாமல் இருக்கும். நெக்ஸ்ட் அந்த ஸ்டோனில் வந்து ரெண்டு சைடுமே ஹோல் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு ஹோல்லையுமே நம்ம இந்த மெமரி ஒயரை 1 by 1 போட்டுட்டு அந்த ஸ்டோன் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி நம்ம அதை செட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து அகெயின் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து அது வெளியே வராமல் இருக்கும். நம்ம அந்த எட்ஜில் அகெயின் முன்னாடி பண்ண மாதிரியே பிந்தி பால் வச்சு நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை ட்ரை ஆகிறதுக்கு விட்டுருங்க. அவ்வளோதான். இதோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட அவுட்புட். ரொம்ப சிம்பிளாக நம்ம சீக்கிரமாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இதை மேக் பண்ணிடலாம். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராடக்ட் மேக் பண்ணுறதுக்கு எல்லா ரா மெட்டீரியல்ஸுமே நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இன்னும் நீங்கள் நம்ம பேஜ் செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க.